ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் சுடலை மாடனை பக்தர்கள் அதிகமாக வழிபட்டிருந்தார்கள். சுடலை மாடன் யமதர்மரின் ஒரு அம்சமாக கருதப்பட்டு சுடுகாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாகவும் இறந்தவர்களின் ஆத்மாக்களை பாதுகாத்து வழிநடத்துவதாகவும் நம்பப்பட்டது. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த அந்த கிராமம் பழமையான கோயில்கள், பழங்கால மக்கள் வழக்கங்கள் மற்றும் பசுமை பரப்பிய வயல்களால் அழகிய ஒன்றாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் இரவு நேரம் வந்துவிட்டாலே மக்கள் வீட்டிற்குள் ஒளிந்து விடுவார்கள். சில ஆண்டுகளாகவே கிராமத்துக்குள் ஒரு மர்மம் சூழ்ந்திருந்தது. இரவுகளில் விசித்திரமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் மரங்களின் அடியில் யாரோ நடமாடும் ஓசை, வீசும் காற்றில் மந்திரமூடி திரியும். அவ்வப்போது சில நேரங்களில் சத்தமிட்டு கூச்சலிடும் போல் இருந்தது. இந்த குரல்களை கேட்ட மக்கள் வீட்டினுள் அடைந்து நடுங்கி போய்விடுவார்கள். கிராமத்தில் சிலர் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். முக்கோட்டி என்பவரின் மகன் இரவு பொழுதில் புறப்பட்டு சென்றுவிட்டு மறுநாள் எங்கேயும் கிடைக்கவில்லை. தேடினார்கள், ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அதேபோல் ஒரு வேலையாளர் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மாயமாகிவிட்டதாகவும், சில காலம் கழித்து சிலர் மயக்க நிலையில் காட்டின் அருகில் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்ததால் கிராம மக்கள் மிரண்டு விட்டார்கள். நம்மூர் மேல பேய்கள் ஆட்சி செய்கிறது என்று பலரும் நம்பத் தொடங்கினர். பெரியவர்கள் கூறினார்கள், இது நம்ம குலதெய்வத்துக்கே தெரியும், இந்த சுடலை மாடன் கோயிலுக்கு போய் ஒரு விசேஷ வழிபாடு செய்யணும் என்று கூறினார்கள். பிறகு கிராமத்தில் உள்ள ஒரு வீரன் சுடலை மாடன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். அவன் இந்த மர்மங்கள் முறியடிக்க தீர்மானித்தான். ஒரு பௌர்ணமி இரவில் பூஜை செய்து சுடலை மாடனின் உருவச் சிலையை முன்னிலையில் வைத்து தன் நண்பர்களுடன் சுடுகாட்டுக்குள் சென்றான். அங்கு சென்றதும் குலை நடுங்கும் ஒரு சூழல் இருந்தது. மரங்களின் அடியில் வெளிச்சம் இல்லாமல் இருண்ட காற்று வீசியது. நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அவர்களுக்கு ஏதோ பின்தொடரும் உணர்வு ஏற்பட்டது. திடீரென்று ஒரு இருண்ட அனாதி உருவம் வெளிப்பட்டது. அது பயங்கரமாக சத்தமிட்டு அந்த பக்தர்களை சுற்றி வந்தது. அந்த வீரன் தைரியமாக, சுடலை மாடனே, எங்கள் பாதுகாவலனே, உன் பக்தர்களை காப்பாற்று என்று முழக்கமிட்டான். உடனே சுடலை மாடனின் சிலையில் இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த இருண்ட சக்தியை அங்கே அழித்துவிட்டது. சுற்றியுள்ள காற்று அமைதியாக, சக்தி மங்கியது. அந்த நாள் முதல் கிராமத்தில் எந்த மர்ம சம்பவங்களும் நடக்கவில்லை. மக்கள் அனைவரும் சுடலை மாடனின் திருவிழாக்களை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடத் தொடங்கினர். அவருடைய கிருபையால் கிராமம் பாதுகாப்புடன் இருந்தது. இந்த கதையால் சுடலை மாடன் பக்தர்களுக்கு துணை நிற்பவர், துன்பங்களை நீக்குபவர் மற்றும் மரணத்திற்கு பின் ஆத்துமாக்களுக்கு வழிகாட்டுபவர் என்ற ஒரு பலமான நம்பிக்கை மக்களிடையே உருவானது. இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது MK தமிழ் ஸ்டோரி.